இது அம்மா வீட்டில் உள்ள பிள்ளையார் படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல், எங்கள் அம்மா பொங்கல் வைக்கிறாங்க. ஒரு ஒக்கட்டு சக்கரை பொங்கல், ஒரு ஒக்கட்டு சும்மா பொங்கல், 2 பொங்கலும் வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் பொங்குனதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃப வந்து அரிசி போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன பாப்பா அரிசி போடுறாங்க. அப்புறம் தம்பி ஒய்ஃபு அரிசி போடுறாங்க. இவங்க வந்து ஒரு தடவை கும்பிட்டு அதில் போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய பொண்ணு போடுறாங்க. வருஷம் இது நடக்கும். எங்கள் அப்பா காலில் விழுந்து உள்ளே சாமி கும்பிடுவோம். படையல் போட்டு ஒவ்வொருத்தராக சாமி கும்பிடுவாங்க. காலில் விழுந்து எல்லாருமே வரிசையாக நின்று சாமி கும்பிட்டு ஒவ்வொருத்தருக்கு அவங்க விபூதி போடுவாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் உடைக்கிறது. அது பொங்கி முடித்தோடனே நம்ம அதை தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைச்சி அது சாமி கும்பிடுவோம். அந்த பக்கத்தில் எல்லா பக்கத்தையும் அப்படியே தூவி விட்டு அப்படியே சாமி கும்பிடுவோம். இது எப்போவுமே வருஷம் இப்படி நடந்துக்கும். இந்த வருஷம் நம்ம நீட்டாக ஃபோனில் எடுத்து எல்லாம் நீட்டாக பைப்பு பார்த்தீங்கன்னா அது வெள்ளம் போடுறாங்க. வெள்ளத்தை போட்டு வேணாம் கிண்டுறேன் ஃபுல்லாக கிண்டிய. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் உட்காந்து நீட்டாக வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்து பொங்கலை செலிப்ரேஷன் கரெக்டாக பண்ணோம். எல்லாருமே வரிசையாக உட்காந்து நீட்டாக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்து எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம நைட்டு சாப்பாடு எல்லாருமே வரிசையாக எல்லாம் போட்டு எல்லாருமே உட்காந்து நீட்டாக நம்ம படையல் போட்டோம்னா அதை எடுத்தாந்து இங்கே பெரியவங்க எங்கள் அப்பா உட்காந்து சாப்பிடுவார். மிச்ச சாப்பாடை வந்து நாங்கள் எல்லாரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானை உடைத்தல் நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம். அந்த பக்கத்து கயிறு கட்டி பானை இல்லை, அதனால ஒரு குடத்தை கட்டி அது மேலே தண்ணி வச்சு ரெடி பண்ணோம். இது தம்பி பொண்ணு அதை ரெடி பண்ணி அவங்க உடைக்க முடியலை. அதுக்கப்புறம் என் பையன் வர்றான். பையனாலையும் உடைக்க முடியலை. அவனாலையும் ஃபுல்லாக உடைக்க முடியலை. அதுக்கப்புறம் நான் எப்படியாவது உடைச்சிடலாம் கரெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும். ஆனால் என்னையாலையும் ஃபுல்லாக உடைக்க முடியலை. ஒரு டெஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. சுத்தமாகவே உடைக்க. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பாப்பா அவங்களாலையும் உடைக்க முடியலை. எங்கள் தம்பி என் தங்கச்சி பையன் அவனாலையும் உடைக்க முடியலை. அவன் அப்படியே பார்த்து அந்த பக்கத்து போகிறான். ஓகே, அவனும் தாண்டிட்டான். அதுக்கப்புறம் என் தம்பி மிஸ் ஆயிடுச்சு. அவனு அந்த பக்கத்து போகிறான். அப்படின்னு நடக்குது. என்ன நடக்கிறான். அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க இடத்த கரெக்டாக சொல்லவும் அவன் கரெக்டாக போயிட்டான். அப்புறம் இங்கிட்டு வாங்கன்னு சொன்னோடனே இல்லை அதெல்லாம் ஆட்டை கலைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இப்படி அடிங்க அப்படின்னு. அப்போ ஆட்டையில் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு போய் வாங்கியாச்சு. அதாவது வாங்கியாச்சு, ஏற்றுக்க முடியாது. அப்புறம் எங்கள் பொண்ணு அவங்க கரெக்டாக அடிச்சிட்டாங்க. கரெக்டாக நின்று கரெக்டாக ஒற்றையாட்டி அவங்க தான் வின்னர். இந்த இதில் ஃபுல்லாக அவங்க தான் வின்னர் டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்புறம் என் தம்பி பொண்ணும் பையனும் டான்ஸ் ஆடணும். ஆமாம், நீங்களும் கண்டிப்பாக ஆடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டான்ஸ் ஆடணும். அந்த பாட்டுக்கு இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங் என்னவோ அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். அது செம்மையாக இருந்துச்சு. வீட்டு பொங்கல் முடிச்சு அடுத்து மறுநாள் மாட்டுப்பொங்கல் நம்ம வீட்டில் இருந்து தூக்கி இங்கே கோயில் வீட்டுக்கு வந்துடும். இதுதான் எங்கள் பங்காளியோட கோயில் வீடு. எங்கள் பங்காளியோட ஒரு 40 வீட்டுக்காரங்க இங்கே ஃபுல்லாக வச்சு எல்லாமே பண்ணுவோம். இங்கே வச்சு தான் சாமி கும்பிடுவோம். அவங்க சாமி அழைப்போம். அழைச்சதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னொரு கோயில் வீடு இருக்குது. அந்த கோயில் வீட்டுக்கு கிளம்புவோம் இங்கேருந்து. இதுதான் அந்த பெரிய கோயில் வீடு. இங்கே தான் மாடெல்லாம் கட்டியிருக்கும். எல்லாமே இங்கே நின்று எல்லாருமே எல்லா கூடையும் இங்கே வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 450 வீட்டுக்காரங்க இருப்பாங்க. பக்கத்தில் கோயில் வீடாக இருக்கும். 7 கோயில் வீடு இருக்கும். இதில் இங்கே மாடு ஃபுல்லாக கட்டியிருக்கும். மாடு கட்டி இங்கே எல்லோரும் சாமி கும்பிடுவோம்.
இங்கே வந்து எல்லா கோயிலோடும் எல்லா கூடையும் இங்கே தான் வச்சு கும்பிடுவோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டு இங்கேருந்து எல்லாம் சாமி ஆடுவாங்க. ஆடிட்டு இதுக்கப்புறம் இங்கேருந்து தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் இங்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் அதான் நம்ம நம்பையா கோயில். நம்மளோட நம்பையா கோயில் அங்கே தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக எல்லாரையும் சேர்த்து எல்லாரையும் சாமி கும்பிட்டு எல்லாரையும் வர வச்சு யார் வர்றா வரலன்னு பார்ப்பாங்க. எல்லோரும் ஒற்றுமையாக எல்லா கோயிலோடும் போய் எல்லா சாமியாடும் போய் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிறப்புடுவாங்க. பிறப்பிட்டு இங்கே இந்த நம்பியா கோயிலுக்கு வருவோம். எல்லோரும் தூக்கிக்கிட்டு கூடையை தூக்கிக்கிட்டு எல்லோரும் இங்கே வருவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த போன வருஷம் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இந்த ஒரு கம்யூனிட்டி இருக்குது. இவங்க மட்டும்தான் இங்கே பொங்க வைக்க முடியும். எல்லோரும் வைக்க முடியாது. நாங்கள் ஒரு 450 வீட்டுக்கார அவங்க மட்டும்தான் இங்கே வைப்போம். வச்சு போன வருஷம் வச்சுட்டு திருப்பி அதை அந்த குழியெல்லாம் நோண்டுவோம். நோண்டிட்டு அந்த கூடை இறக்குனதுக்கப்புறம் தான் இந்த கூடையெல்லாம் இறக்குவாங்க. அப்போ வெயிட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அடுப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு நம்ம எப்போதுமே வருஷம் இங்கே தான் உட்காந்துருப்போம். அப்படி படுதா போட்டு விரித்து நீட்டாக உட்காந்துருக்கோம். பார்த்தீங்களா, எங்கள் அப்பா எல்லாருமே இங்கே உட்காந்து தான் எல்லாம் பேசுவோம். எல்லாருமே இது பார்த்தீங்கன்னா அடுப்பு அம்மா நோண்டுறாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் நோண்டிட்டு அப்படியே எல்லாம் எடுத்து அடுப்பெல்லாம் சரி பண்ணுவோம். சரி பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா எல்லாத்துக்கும் அப்படியே எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. எங்கள் ஒய்ஃப் வர்றாங்க. ஒய்ஃப் வந்து அடுப்பெல்லாம் சரி பண்ணுறாங்க எல்லாமே. ரைட்டு அடுப்பு வச்சாச்சு. அடுப்பு எரியுது. எல்லாம் அப்படியே பால் காய்ச்சணும். அப்படியே அரிசியை போட்டு அந்த பால் தண்ணியை மட்டும் ஊற்றி அதை பொங்க வைப்போம். எல்லாம் மூட்டிட்டாங்க. இது என்னன்னா அந்த பெரிய பானை பொங்குனதுக்கு அவங்க தீ மூட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம மூட்டணும். இதெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்காங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லீடர் அவங்க அந்த பானை வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க தீ மூட்டினதுக்கப்புறம் நம்ம தீ மூட்டணும். அவங்க தண்ணி தூக்க போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி தூக்க போகணும். இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் படையல் போடுவாங்க. அங்கே கிராமத்துக்கான இந்த 7 கோயில் வீட்டுக்காரங்களும் 7 கரைக்காரங்களும் இதில் மாமா மச்சினம் பங்காளி எல்லாருமே வரிசையாக நிற்பாங்க. வச்சு படையல் போடுவாங்க. அந்த கோயில் இது வந்து எல்லார் வீட்லையும் எடுத்த சோறை வச்சு இங்கே வச்சு படையல் போடுவோம். அதுதான் இங்கே உள்ள பெஸ்ட். எல்லார் பானையிலையும் சோறு எடுப்போம், அரிசியும் எடுப்போம். அரிசியும் மொத்தமாக பொங்க வைப்போம். சோறு வந்து எடுத்து இங்கே போட்டு எல்லாருக்கும் படையல் வைப்போம். படையல் வச்சு சாமி கும்பிடுவோம். படையல் வச்சு எல்லாரும் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு இதுக்கப்புறம் அங்கே போய் மாடு வரட்ட போவோம். பார்க்கவே அழகாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். செம்மையாக இருக்கும். எல்லாருமே வரிசையாக அனுப்புவோம். இங்கே வந்து எல்லாருமே ஒற்றுமையாக ஆயிடுவோம். நீங்கள் 1000 பிரச்சனை எதாக இருந்தாலும் இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டால் எல்லாருமே ஒற்றுமையாகிடும். இதுக்கு தான் அந்த காலத்தில் அவங்க வச்சுருக்காங்க போல. இப்போ எல்லோரும் ஓடுறாங்களா, ஓடி அங்கே போய் மாடை விரட்டுவாங்க. இந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் கலக்கி வச்சுருப்பாங்க. அந்த மஞ்சள் தண்ணியை தொளிச்சு அந்த மாடை பூரா விரட்டுவாங்க. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டே இருக்கும். இது அங்கே நம்பியாவல் முன்னாடியே நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். எல்லாரும் எங்கள் அப்பா அம்மா என் தங்கச்சி ஒய்ஃபு எல்லாரும் குட்டீஸ் எல்லாரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடு வரட்டும். மாடு வருஷம் இந்த நடக்கும். செம்மையாக இருக்கும் மாடு. பாருங்கள் எல்லா மாடு அப்படி அந்த மாடு வரட்டா துண்டும் கட்டுவாங்க. அந்த மஞ்சி மாதிரி இருக்கும். அது வந்து அந்த கத்தாழையில் ரெடி பண்ணுவாங்க. அந்த மஞ்சி வருஷத்துக்கு ஒருக்கா சூப்பராக இருக்கும். அந்த மஞ்சி அவங்களே ரெடி பண்ணி அவங்களே கலர் அடித்து அதை கட்டி அதை விரட்டுவாங்க. செம்மையாக இருக்கும். இது வந்து நம்ம மாட்டுக்காண்டி வைக்கிறதுனால ஆனால் ஹீரோ வந்து மாடு தான். மாட்டை எப்படிலாம் சோடிக்க முடியுமோ அப்படின்னா நாங்களும் சோடித்தோம் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ மாடு இல்லை. முன்னாடி பலூன் கட்டி எல்லாமே சோடித்தோம். அது அடுத்த வீடியோ நான் எப்போ ஷேர் பண்ணுறேன். நாங்கள் பலூன் கட்டி நாங்கள் எப்படி விரட்டணும். ஒவ்வொரு மாடாக போகுது பாருங்கள். செம்மையாக இருக்கும். மறுநாள் காணாம அன்னைங்க நம்ம வீட்டில் எப்போவுமே தலைக்கறி ஸ்பெஷல். தலைக்கறியை வாட்டுறது ஃபுல்லாக அன்றைக்கி காலையில் போய்ட்டு கறிக்கடை போய்ட்டு எல்லாம் எடுத்தாந்து தலைக்கறி எடுத்தாந்து தலையை ஃபுல்லாக வாட்டுவோம். வாட்டி எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு எல்லாம் வேலை வைப்போம். இது நம்மளோட காடு பக்கத்தில் தொட்டி. இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து ஒரு ரெசிபி செஞ்சாங்க. செட்டிநாட்டு பலாரம் சூப்பராக இருக்கும். கற்பட்டி பலாரம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அது செய்வோம். இந்த பலாரம் செம்மையாக செய்வோம். இந்த பலாரம் வந்து பெஸ்ட்டு எங்கள் ஏரியாவில். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. 10 நாளைக்கு ஒரு நாள் இருக்கும். செம்மையாக இருக்கும். இந்த பலாரம் சூப்பராக இருக்கும். அது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அது ஃபுல்லாக சாப்பிட்டோம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா இது நம்ம ஒய்ஃபு இது நம்ம ஃபாலோவர் நம்ம பங்காளி. அவங்க செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அதை எடுத்துக்கிட்டோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து நின்று அந்த குருதைகிட்ட எடுத்தோம். இது எங்கள் பொண்ணு மாட்டோட நிற்கிறது. இது என் தம்பி எங்கள் தங்கச்சி பையன்
இது நான் கண்ணாடி போட்டு ஒய்ஃபு மாட்டோட இருப்பாங்க. இது பெரிய பொண்ணு, இவங்க வந்து சின்ன பொண்ணு, இவங்க பையன். எல்லாரும் நின்று லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுப்பேன் சாமி முன்னாடி. இதுதான் நம்பையார் கோயில். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தந்ததையா எத்தனை வாட்ட சொன்னதையா சுத்துற பூமி கண்டதையா.